பெருமாளோட கோயில்களில் ஏன் நவகிரக சன்னதி இல்லை அப்படிங்கிற எனக்குள்ளே எழுந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ உங்களோட பகிர்ந்துட்டுருக்கிறேன். 9 கோள்களினுடைய ஆரம்பமும் முடிவும் பெருமாளுடைய அவதாரத்துக்குள்ளேயே அடங்கிறதுனால தான் பெருமாளோட கோயில்களில் நவகிரக சன்னதி தனியாக இல்லை அப்படிங்கிறதையும், எந்தெந்த அவதாரங்கள் எதனோட தொடர்புடையது அப்படிங்கிறதையும் இன்றைய பதிவாக பார்க்க போகிறோம். பெருமாளினுடைய ராமாவதாரம் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்தது. மனோகாரகனான சந்திரனுடைய அம்சம்தான் கிருஷ்ணாவதாரம். வீரியமிக்க செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி தான் நம்ம நரசிம்ம அவதாரம். புத்திகாரகனான புதனோட அம்சம்தான் பெருமாளின் புத்த அவதாரம். ஞானம் தரும் வியாழன் குரு கிரகத்தினுடைய அதிபதி தான் வாமன அவதாரம். சுகபோகமாக வாழ்க்கையை அருளக்கூடிய சுக்கிரனுடைய அம்சம்தான் பரசுராம அவதாரம். ஆயுள்காரகனான சனி பகவானை கட்டுப்படுத்துவது பெருமாளோட கூர்ம அவதாரங்க. ஆமாங்க, நெல் கிரகமான ராகுவின் தோஷத்தை நீக்குவது பெருமாளோட வராக அவதாரங்க. ஞான மூச்சத்தை தரும் 9வது கோளான கேதுனுடைய அம்சம்தான் மச்சாவதாரம். இப்படி நவகிரகங்களும் 9 கோள்களும் பெருமாளுடைய அவதாரத்துக்குள்ளேயே கட்டுப்படுவதால தான் பெருமாளை வணங்கினாலே நவகிரக தோஷங்களும் தானாகவே நீங்கிடுதுங்க. நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க, ஹரிநாமம் சொன்னால் கிரகதோஷம் நீங்கும்னு. இந்த பயனுள்ள ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு என் கூட இணைந்துருங்க. ஓம் சரவண பவ.